கொஞ்சம் பயாலஜிக்கலா யோசிச்சு பாருங்க. வெயிட்ட தூக்கும் போது உங்க ஹார்ட்ல மட்டும் இல்ல, வயத்திலயும் பிரஷர் அதிகமாகுது. வயிற்றுல எந்த மசில்ஸும் இல்லாதனால இந்த பிரஷரை வயிறால தாங்க முடியாது. இப்படி வெயிட்ட தூக்கி நிக்கும் போது வயிற்றுல பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இதோட விளைவா வயிற்றுல இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் உடனடியா வாய் வழியா வெளியேறிடுது. அந்த நேரத்துல உங்க எதிரியா இருந்தாலும் சரி, ரெஃப்ரியா இருந்தாலும் சரி. ஐயோ, இந்த வீடியோ ஏப்பா ஏன்ட்ட காமிச்சிங்க? இப்ப நான் எப்படி சாப்பிடுவேன்? இந்த பாடி பில்டர் தனக்கு பிடிக்காத பொருளை சாப்பிட்டாரு போல இருக்கு. அதை பல்கா டைமா வாய் வழியா வெளியெடுக்க எப்படி முயற்சி பண்றான்னு நினைக்காதீங்க. ஐயா, இது வாயா இல்ல வாட்டர் ஃபால்ஸா? வெயிட் தூக்குறதுக்கு முன்னாடி மூச்சை புடிச்சு வெயிட் இறக்கும் போது மூச்சு விட்டுருந்தாருன்னா இவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. செய்முறையை தலைகீழ பண்ணதுனால வீட்டுல சாப்பிட டிஃபன்லாம் வாய் வழியா ஓடி வந்துச்சு. இதுக்கு நம்ம டாக்டரை கூப்பிடுறதா இல்ல பிளம்பரை கூப்பிடுறதா? கன்ஃபியூஷன். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற வீடியோல வரப்போறது வேற யாரும் இல்ல, நம்ப முடியாத ஆட்கள் தான். வேண்டாத வேலையை வேண்டிட்டு வராங்க. இந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா டக்குனு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அவங்க மண்டியில் இருக்கிற ஸ்க்ரூ டைப் பண்ணு தோணும். இந்த மாதிரி வேலை பண்றவங்களுக்கு ஒரு பேர் வேற இருக்கு, கார் ஜம்பர்ஸ். கார் ஜம்பிங் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் மஸ்குலர் எனர்ஜி, டைமிங், அப்புறம் நியூட்டன்ஸோட லா ஆஃப் மோஷன் ஃபார்முலாவை சரியா செயல்படுத்த தெரியணும். இல்லன்னா தர்மாஸ்பத்திரியில முதல் பெட் நமக்குதான். நிலைமை கவலைக்கரமாயிடும். உங்க ஃப்ரெண்டோட காராவே இருந்தாலும் அதை நிக்கும் போது உடைய வேண்டியதானே, அது என்ன ஓடும் போது உடைப்ப நரம் பிடிக்கிறது? கைஸ், சீரியஸ்லி, கார் ஜம்பிங் சின்ன பசங்க விளையாட்டு இல்ல. இல்லாட்டி கண்ணா பின்னான்னு விழும். அழகா ஒரு காரை கொண்டு வந்தம்மா, ஃப்ரெண்டு கூட்டு போனோமா, ரவுண்ட் அடிச்சமா இல்லாம இப்படி கோக்கு மாக்க யோசிச்சு எதுக்கு கை காலை உழைச்சிக்கணும்ன்ற. ஒரு கார் ஜம்பிங் ப்ரொஃபஷனல் இதை எவ்வளவு அழகா நீட்டா பண்ணாரு பாத்தீங்களா? நீங்க பாருங்க, ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி காலை தூக்குறதுக்கு கால் மசில்ஸுக்கு தேவை எலாஸ்டிக் எனர்ஜி. அப்போதான் இந்த மாதிரி கார் மேல முழுமையா ஏற முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எப்ப கார்ல ஏறணுங்கிற டைமிங் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கால் வச்ச 3வது மில்லி செகண்ட்ல நம்ம கார் மேல ஏறி இருக்கணும். எப்படி பையனுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருவேன் பாத்தீங்களா? 3வது முக்கியமான விஷயம், ஏறின மாதிரியே அழகா பூய்க்க தெரியணும். இதுவும் கரெக்ட் டைமிங்ல இருக்கணும். அப்படி இல்லன்னா உங்களை மட்டும் விட்டுட்டு காரு காவை மட்டும் கூட்டு போயிடும். சரியான டைமிங்ல ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா முழுசா வீடு போய் சேரலாம். நியூட்டனோட லா ஆஃப் மோஷன் படி எந்த ஒரு பொருளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அது பாட்டுக்கு சீரான வேகத்துல போய்கிட்டே இருக்கும். இது பார்க்கும்போது எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? உங்களுக்கு கூட தோணலாம், ஏன் இது என்னால முடியாதா? பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. உங்களை மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நடிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏற்பட்ட டேமேஜ்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் யோசிங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதுக்கு இப்ப எவ்வளவு பில்டப் பண்றீங்க அப்படின்னு நினைச்சவரு இந்த வித்தியை ட்ரை பண்ணிருக்காரு. சொந்த கார் தானே நமக்கு சோகத்தை ஏற்படுத்தாலும் நினைச்சாரு போல இருக்கு. ஆனா சயின்ஸ் ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னா காரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த மாதிரி ரிஸ்க யாரும் எடுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏப்பா தம்பி, கார்ல ஏறி போலாம், கார் மேல ஏறி போலாமா? நல்ல வேலை யாரும் பாக்கல, ஒரே ஒரு கேமரா தவிர. சயின்ஸ் தெரியாது இன்னொரு விழுந்தாரு பாருங்க. இதோ இந்த ஸ்டண்ட் பிளான்ட் விளம்பரது கூட யாரும் எடுத்துக்காதீங்க. ஆனா மறுபடியும் இன்னொருத்தரா கேர்ள்ஸ் முன்னாடி கெத்து காட்டலாம்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி வெத்தாவானே? இவர் காட்ட போற சின்ன வேடிக்கை பார்க்க வந்த பாவத்துக்கு பூரா வந்து தூக்கிட்டு போச்சு காரு. விண்ட்ஷீல்ட்ல நொறுங்கி போச்சு. அப்போ ஒரு மண்டை. இப்ப புரியுதா இந்த ஜம்பி நான் எதுக்கு வேண்டான்னு சொல்றோன்னு? பிளீஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணாம அழகா லட்சணமா இருக்கிற மூஞ்சிய எதுக்காக தார்ல வச்சு தேய்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? பல்லு போச்சுன்னா பார்க்க சகிக்குமா? இந்த வெடி குண்டு, கன்ஸ், துப்பாக்கி, தோட்டா, இதுல ரொம்ப ஆபத்தான விஷயம். சில நேரங்கள்ல குண்டடி வாங்கினவங்களை விட துப்பாக்கியால சுட்டவங்களுக்கு சாம்பாட்டி விழுந்திருக்கு. ஏன்னா துப்பாக்கியில சுடும் போது ஒரு ஜர்க் ஏற்படும். அதுக்கு பேரு தான் ரீகாயில். அந்த காயில பத்தி தெரியாதவங்க துப்பாக்கி எடுத்து சுட்டாங்கன்னா மூஞ்சி பாயில் தான். இதோ இந்த கமாண்டோஸ் மாதிரி இந்த வாழ்க்கையில முதல் முறையாக கண்ணை ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்த்தாலே தெரியுது. ரீகாயில் எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, ஒரு பவுண்ட் அதாவது 450 கிராம் வெயிட்ட ஒரு அடிக்கு நடத்தக்கூடிய சக்தி ரீகாயில் உருவாகும். இந்த ஹெவி கேலிபர் ஆட்டோமேட்டிக் கன் ஒவ்வொரு ஷாட்லயும் 25 பவுண்ட் ரீகாயில் உருவாக்குது. ஷார்ட் கன்ல இதோட சக்தி 2 மடங்கு அதிகரிக்குது. அவசரப்பட்டு சுட்டவங்கள குண்டடி பட்டுருச்சு, கண்ணிக்கு ஏதாவது ஆச்சா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த துப்பாக்கி விஷயம்னு வரும்போது குண்டடி பண்றவங்கள மாதிரியே கன்னை ஹேண்டில் பண்றவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருங்கிறத பாயிண்ட். அதுலயும் ஸ்பெஷலா சக்தி இல்லாதவங்க கன்னை தூக்கிட்டு சுட நின்னாங்கன்னா அன்றைய காமெடி அவங்கதான். அதை யாரும் தடுக்க முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சிந்திங்கன்னா நல்லது. இந்த பேரல் கன்ல சுடும் போது அந்த ஷாட் 900 மைல்ஸ் பர் ஹவர்ல வெளியேறும். அந்த ஷாட்டோட இம்பாக்ட் ஷூட்டரோட தோள்பட்டே தாக்கும். அதை தாங்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும். இதுதான் நியூட்டன் சாரோட 3வது விதியான லா ஆஃப் மோஷனுக்கு சரியான எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு இணையான எதிர்வினை இருக்கும். சோ ரீகாயிலால தள்ள பண்ணாம இருக்கிறதுக்கு ஷூட்டர் ஒரு சரியான பொசிஷன்ல தன்னை நிறுத்திக்கணும். சுடும் போது கொஞ்சம் முன்பக்கமா உடம்பு சாட்சி நிக்கணும். அப்போதான் ரீகாயில் ஆகும் போது ஷூட்டர் நிலை குறைஞ்சு விழாம இருப்பாரு. ஷூட்டர் தன்னோட பாதுகாப்புக்காக தான் துப்பாக்கி நான் இறுக்கமா புடிச்சுக்கிட்டு ஷோல்டர் கிட்ட வச்சுக்கிறாரு. அப்போதான் நினைச்ச மாதிரி சுட முடியும்.
கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. ஆனா சில மேதாவிங்க இதை ரொம்ப சாதாரணமா பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ஈஸின்னு ஒரு நினைப்பு. இப்படி நினைக்கிறவங்களோட தலையெழுத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம். இவருக்கு படிச்சு சொன்னேன், துப்பாக்கிய கையால சுடுங்க, மூக்கால சுடாதீங்க. இந்த 12 gauge ஷார்ட் கன்னு 50 feet pound of எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடியது. இனிமே உங்க வீட்டுல எவ்வளவு கேவலமா சமையல் பண்ணாலும் சரி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா மூக்கு இருந்தா தானே. இவர் ஏதோ திட்டம் போட்டு ஏதோ துப்பாக்கியை நம்ம கையில கொடுத்துருக்காரு பாத்தீங்களா. நிக்க வச்சு நைசா பின்னாடி போயிட்டாரு. இது தெரியாம அக்கா தனியா சொல்றாங்க, இன்னும் இது சுட்ட குண்டு தானே பறக்கணும், துப்பாக்கியே சேர்ந்து பறகுது. அனாவசியமா உங்க வீட்டுக்காரர் போட்டு திட்டத்தை இப்படி தகர்த்துட்டீங்களே. எல்லாரும் தள்ளிப்போங்க. துப்பாக்கியார சுட்டு ஒரு வேலை ஒரு மலை குழையலாம். ஒரு மலையை துப்பாக்கி எடுத்து சூழல பாத்துருக்கீங்களா? ஒரிஜினல் துப்பாக்கி தீபாவளி துப்பாக்கி மாதிரி சூழல இருப்பாங்க. நண்பர்களே இங்க பாருங்க, இப்ப நமக்காக இவரு சென்டர் ரைபிள் கன் எடுத்து சூடுறதுக்காக காத்திருக்காரு. இந்த குன்னோட சைஸ் 1 inch இருக்கும். பெரிய ரைபிள்ங்கிறதுனால அடியும் பலமா தான் விழும். அதனால அவங்கள தயார் பண்ணிக்கிறாங்க. இவருக்கு நேரம் நல்லா இருக்கு போல இருக்கு. அவருதான் சுட்டாருன்னு அவருக்கே சந்தேகம் வந்துச்சு. முக்கியமான விஷயம், ரீகாயில தப்பிக்கணும்னா கொஞ்சம் முன் பக்கமா சாஞ்ச மாதிரி உட்காரணும். இதோட ரீகாயில் பவர் 277 pounds. ஒரு பவர்ஃபுல் ஷாட்கனை விட 5 மடங்கு சக்தி வந்தது. பரவாயில்லையே. இதுல 3வது முக்கியமான ரோல், சுடும் போது துப்பாக்கி உங்களோட தோள்பட்டைக்கு நெருக்கமா தான் இருக்கணும். உங்களுக்கு இந்த சன் பைக்கர்ஸோட பீலிங் ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போது ஜாலியா இருக்கும்ல. அது பார்க்கும்போது என்ன தோணும், என்ன சூப்பரா பைக் ஓட்டுறாங்கல்ல, என்ன ஸ்பீடு, என்ன அழகா கட் அடிக்கிறாங்க. சும்மா லெப்ட் ரைட் வண்டியை திருப்பி வீலிங் அடிக்கிறது. பொருளுங்கெல்லாம் பிளாட். ஆனா ஒண்ணு, இது சொல்றதுக்கு ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஸ்டண்ட்டுக்கு பின்னாடியும் சயின்ஸோட சூட்சமும் இருக்கு. இந்த சயின்ஸ் புரிஞ்சுக்காரு அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். இப்படி இருந்தா எப்பவும் கிளாஸுக்கு வழிதான் உட்காருவாரு. ஊர் உலகத்துல இதே கேட்டகரியில நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த லிஸ்டுக்குள்ள போயிடாதீங்க. இன்னொரு விஷயம், இந்த ஷோவை வீட்டுல உட்காந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கலாம். அப்படி பார்த்தா அதுக்கு பின்னாடி சயின்ஸ் ஒழிஞ்சிருக்கின்ற விஷயமே உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உங்க கேர்ள் ஃபிரெண்டை விட்டு நீங்க அனாவசியமா பிரிஞ்சு போக வேண்டியிருக்கும். பீலி பண்றதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. முதல் விஷயம், ஃப்ரண்ட் வீல மேல கொண்டு வரணும். ஃப்ரண்ட் வீல் மேல போனதுக்கு அப்புறம் பவர் எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னா, பின்னாடி வீல் இருக்கிற டார்க் பைக்கோட மிச்சம் இருக்கிற வெயிட்டை விட ஜாஸ்தியா இருக்கும். ஃப்ரண்ட் வீல் மேல வந்ததுக்கு அப்புறம் பைக் எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னு நம்ம ட்ரெயினர் காட்டுறாரு. இவர் ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்துறாரு. அதே நேரத்துல பேக் வீலோட பிரேக்கையும் கண்ட்ரோல் பண்றாரு. இதனால அவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெயின்டைன் பண்ண முடியுது. பைக்கை வச்சு நினைச்ச வித்தையை காட்ட முடியுது. இந்த ட்ரைனிங்க பார்த்ததுக்கு அப்புறமா என்னாலையும் வீலிங் பண்ண முடியும். வாவ், என்ன கான்பிடன்ஸ்ல சான்ஸ் இல்ல. என்ன சேட்டா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? பையனை வச்சுட்டு வீட்டுக்கு ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. என் பேச்சை கேட்டா உடனே வீட்டுக்கு போலாம் சேட்டா. ரொம்ப அலமுடிப்பாரு போல இருக்கு. சொல் பேச்சு கேட்க மாட்டார் நினைக்கிறேன். வேணாம் சேட்டா, உங்களுக்கு வராத ட்ரை பண்ணாதீங்க. இதத்தான் சொன்ன. நீங்க வீலிங் அடிச்சு ஊந்து வாழ்ந்ததை இந்த பையன் ஊரு போறா சொல்ல போனா உங்க பேரு நாள போகுது. சேட்டா, விழுந்த ஜோர்ல நீங்க எந்திரிச்சு நுங்கி டான்ஸ் ஆடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவரோட கேர்ள் ஃபிரெண்ட வச்சுக்கிட்டே ஒரு வீலி பண்ண போறாராம். நீங்க வீலி பண்றது எதுக்குன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியவிட்டதுக்காக பாவம் இவ்வளவு இருக்கு நீங்க வார விட்டீங்க. உங்களை நம்பி பைக்ல உட்கார்ந்தவங்கள இப்படி பல்கி அடிக்க விடலாமா? இது நியாய தர்மமா? இப்படி நிறுத்தாம போறீங்களே. இப்ப நாம பார்க்க போறது, இங்க இருக்கிற அத்தனை பேர் வசந்து போற மாதிரி ஒரு பயங்கரமான வீலி. இந்த ஹீரோ காட்டு போற வீலியை பார்க்கதான் இந்த ஊரை இங்க கூடி நிக்குது. ஸ்டைல வீலி பண்ணி ஒரு கையை விட்டு சூப்பரா ஓடிட்டு இருக்காரு. எல்லா வாட்டியும் வீலி ஒழுங்கா வரும்னு சொல்ல முடியாது. இவருக்கு பிரச்சனை ஏற்பட போறது சென்டர் ஆஃப் கிராவிட்டில. ஸ்டைல பைக்கை ஓட்டி வீலிங் பண்ணி காட்டலாம். ஆனா ஷோ பாக்குறவங்க மூஞ்சில வீல கொண்டு வந்து காட்டக்கூடாது. உங்க பித்தையை காட்ட வந்தவங்கள இப்படி பத்தமாவா தள்ளி விடுது. பணா பணா பண நெல்லு சொல்ல கீழே அந்த கிரௌட் இருக்காங்க. சேர்த்து வச்ச பேரெல்லாம் போச்சு. எதிர்வையில மஞ்சள் பைக்ல மஞ்சள் டிஷர்ட் போட்டு வீடியோ அடிச்சு காட்டுறாரு. இவர் சில்ட்ரன் பாடுறது ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் பாருது. எப்படியா நமக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சது? வாங்க வாங்க, நம்ம சாம்பியன் எங்க தப்பு பண்ணா இப்ப நம்ம பாக்கலாம். ஸ்டண்ட்ல கொஞ்சம் ஸ்டைல் ஆட் பண்றதுக்காக ஒரே ஒரு காலம் மட்டும் தூக்குனார் நம்ம ஸ்டண்ட் குமாரு. அதனால பேலன்ஸ் தவறி ஒரு கால கீழே ஊனி விழுந்த வேகத்திலேயே த்ராட்டில புடிச்சு முழுக்கிட்டாரு. இதனால பேலன்ஸ் இழந்தவரு பைக்கை மட்டும் போக விட்டாரு. இதை வேடிக்கை பார்த்த போட்டிகளை காலி.
அவர் நினைப்பாரு, அட பாவி, உன் ஸ்டண்ட் வேடிக்கை பார்க்க வந்ததுக்கு என் கரையை காலி பண்ணிட்டியே, பரவாயில்ல, உன் வண்டியில 2 டயர் இருக்குல்ல, கைட்டுக்கிற. சரி, எப்படி நம்ம சயின்ஸ் கிளாஸ்? ஐ ஹோப் இந்த ஃபனி வீடியோஸ் மூலமா நீங்க பார்த்த ஒவ்வொரு காட்சியிலையும் உங்களுக்கு நிச்சயமா அறிவு கண் திறந்திருக்கும். சொல்லுவாங்களே, எல்லாமே நல்லது தானே. நீங்க பார்த்த ஒவ்வொரு வீடியோ கிளிப்பிங்லையும் நிச்சயமா நீங்க நல்லது கத்துட்டு இருப்பீங்க. Now don't get inspired by these videos and do not try this at home or anywhere else. See you next time. Don't just stand up all day. Hi.